நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணோன்னா இஷ்யூ இல்லாமையா? 1 minute. ஓகே, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இன்னும் 1 minute. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சயின்ஸு. ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 9 நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கெமிஸ்ட்ரியோட சாப்டர் 9ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் நம்ம பார்க்கலாம். இஸ் ரெடியா? சாரி, சூப்பர் டிலே ஆயிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஓகே, இப்போ நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி we need to know what is solute, solvent and solution. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும், சொல்யூட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சொல்யூட்னா என்னப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சால்ட் எடுத்துக்கலாம், சுகர் எடுத்துக்கலாம், இதெல்லாம் சொல்யூட். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ எனக்கு கம்மி குவான்டிட்டி எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 16 கிராமு இன்னொன்று 100 கிராமு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 16 கிராமை நம்ம சொல்யூட்டுன்னு சொல்லுவோம். சரியா? 16 கிராம் ஆஃப் சால்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போது சால்வெண்ட் அப்படின்னா அதிகமாக எடுக்கிறோம். ஓகே, ஸோ வென் கம்பேர்டு டு சொல்யூட் நம்ம அதிகமாக எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 45 கிராமோ இல்லை ஒரு 100 கிராமோ நான் வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. இப்போ நான் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த சொல்யூட்டையும் ஓகே, ஸோ இந்த சால்ட்டையும் வாட்டரையும் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன இருக்கும்? எஸ், இது என்ன ஆகிடும்? சால்ட் வாட்டராக சேர்ந்துடும். சால்ட் ப்ளஸ் வாட்டர், அதாவது சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் சேர்ந்துருச்சுன்னா சொல்யூஷன் ஆகிடும்ல. ஸோ இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கம்மி குவான்டிட்டி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்ம சொல்யூட்டுன்னு சொல்லுவோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ப்ராப்ளம்ஸில் சால்வ் பண்ணும்போது எது சொல்யூட் எது சால்வெண்ட்னு நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. சரியா? நம்மளுக்கு 5 கிராம் 100 கிராம் ஆஃப் எத்தனால் மெத்தனால் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? எது கம்மியாக இருக்கோ, கம்மி கிராமில் எது இருக்கோ அதை நம்ம சொல்யூட்டுன்னு எடுத்துக்கணும். அதிக கிராமில் இருக்கிறத நம்ம சால்வெண்ட்டுன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். அவ்வளோதான் சொல்யூஷன். அப்போ இங்கே சொல்லிடலாமா? ஸோ டிஃபைன் த டேர்ம் சொல்யூஷன் அப்படின்னா ஹோமோஜீனஸ் மிக்சர். ஹோமோஜீனஸ்னா என்ன? டு யூ நோ வாட் இஸ் ஹோமோஜீனஸ்? ஸோ சேம் டைப் ஆஃப் மிக்சர் இல்லைனா சிமிலர் டைப் ஆஃப் மிக்சர்னு சொல்லலாம். சரியா? இதே நம்மளுக்கு ஹெட்ரோஜீனஸ்னா டிஃப்ரெண்ட் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது 1 or more substances, 1 இல்லைனா மோர் சப்ஸ்டன்சஸ் நம்ம சேம் டைப்லேயே எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் ப்ளஸ் வாட்டர், சுகர் ப்ளஸ் வாட்டர், இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே என்னது? சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் நம்ம சேர்த்து எடுத்து சொல்யூஷன் மேக் பண்ணிடும். ஸோ வாட் இஸ் மீன் பை பைனரி சொல்யூஷன்? ஸோ பைனரி அப்படின்னா என்ன? எஸ், ஸோ கெமிஸ்ட்ரியில் பைனரினா என்னன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் ஐடியா இருக்கா பைனரினா என்னன்னு சொல்லிட்டு? எஸ், எனி ஐடியா வாட் இஸ் மீன் பை பைனரி? ஜென்ரலாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக பைனரி அப்படின்னா என்ன? எஸ், சொல்ல மாட்டிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பைனரி அப்படின்னா ஒன்றும் இல்லை. பை அப்படின்னா என்னப்பா? 2. அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? 1 solute 1 solvent. ஓகேவா? இப்போது 1 solute அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஒரு சால்ட்டு, லைக் ஒன் சால்ட்டு. அதே மாதிரி ஒரு சால்வெண்ட். ஒரு கப் ஆஃப் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? சால்ட் எடுத்துக்கிறேன். அண்ட் 1 கண்டெய்னர் இல்லை 1 பாட்டில் ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட். ரெண்டுமே சேர்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்ப்பா? ஆர் கால்ட் பைனரி சொல்யூஷன்ஸ். அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 காம்பவுண்ட்ஸ் இருக்குது. சரியா? 2 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பைனரி சொல்யூஷன். இதே சொல்யூஷனுக்கும் பைனரி சொல்யூஷனுக்கும் there is a difference. சொல்யூஷன்னா ஹோமோஜீனஸ் டைப் ஆஃப் what is that? solute and solvent அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஹோமோஜீனஸ் டைப் ஆஃப் 1 or 2 substances. ஆனால் இங்கே பாருங்க நம்மளுக்கு சொல்யூஷன் இருக்குது. ஓகே, ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு எப்படி மேக் பண்ணுறோம்? ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் இருந்தால் தான் ஒரு சொல்யூஷனை நம்ம மேக் பண்ண முடியும். இதுதான் பைனரி சொல்யூஷன் அப்படின்றாங்க. ஸோ கிவ் அன் எக்ஸாம்பிள் ஈச் கேஸ் அண்ட் லிக்விட், சாலிட் அண்ட் லிக்விட், சாலிட் அண்ட் சாலிட், கேஸ் அண்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போது லிக்விட் அப்படின்னா என்னப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிக்விட்க்கு என்ன கொடுக்கலாம்? எனி ஐடியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. லிக்விடுக்கு நம்ம ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ லிக்விடில் கேஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. எஸ் எஸ் கருப்பையன் ஹாய்ப்பா.
அபினாஷா, ஓகே ஃபைன்பா. சரியா, இப்போ அந்த நம்ம லிக்விட் எடுத்துக்கலாம். சரியா, அந்த லிக்விட்ல கேஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ யாரெல்லாம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிருக்கீங்க? எஸ், சோடாலாம் குடிச்சிருக்கீங்களா? அதில் என்ன பண்ணியிருப்பாங்க? CO2 உள்ள இருக்கும் இல்லை? ஸோ இப்போது நம்ம ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கேஸ் இருக்குமா? லைக் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து லைக் வெளியில் வரும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது அங்கே நம்மளுக்கு அதில் கேஸ் இருக்கும். என்ன கேஸ் இருக்கும்? CO2. அப்போது CO2 நம்மளுக்கு எங்கே இருக்குது? ஒரு லிக்விடில் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சாலிட் அண்ட் லிக்விட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சாலிட் இன் லிக்விட். சாலிட் இன் லிக்விட் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். சாலிட் அண்ட் லிக்விட்க்கு சோடியம் குளோரைட் NaCl அப்படின்றது சாலிட். நீங்கள் உடனே பவுடரு அப்படிலாம் நினச்சிக்க கூடாது. ஸோ ஒவ்வொரு கிறிஸ்டலும் சேர்ந்து தான் நம்மளுக்கு அது சால்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ NaClனா சால்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அந்த சால்ட்டை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அது என்னது? சாலிடு. சால்ட் அப்படின்றது இட்ஸ் அ சாலிட், ரைட்? ஸோ அந்த சாலிடை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா இது நம்மளுக்கு சாலிட் இன் லிக்விட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாலிட் இன் சாலிட். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கோல்டு எடுத்துக்கிட்டா அந்த கோல்டில் கம்ப்ளீட்டாக கோல்டு தான் இருக்குமாப்பா? எஸ், நீங்கள் கோல்டு ஷாப்லாம் போயிட்டு பை பண்ணியிருக்கீங்களா? வாங்கியிருக்கீங்களா? அதில் கம்ப்ளீட்டாக கோல்டு இருக்குமா? இல்லை. ஸோ அதில் காப்பரும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ ரெண்டு மெட்டல்ஸ் நம்மளுக்கு சேருது, ரைட்? ஸோ ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டல், கோல்டு ப்ளஸ் காப்பர் ரெண்டுமே சேர்ந்தா அது என்னன்னு சொல்லுவோம்ப்பா? எஸ் இலக்கியா, ஹாய்ப்பா. ரெண்டு மெட்டலும் நம்மளுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ஐடியா இல்லை, இருக்கா இல்லையா? அலாய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்றாங்க? காப்பரும் ஒரு சாலிட் இல்லையா? காப்பர் ஒரு மெட்டல், அது ஒரு சாலிட். கோல்டு ஒரு மெட்டல், அதுவும் சாலிட். அப்போ ரெண்டு சாலிடும் ஒரே இதில் இருக்கு, அது அலாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் சாலிட் இன் சாலிட்கான எக்ஸாம்பிள். புரிஞ்சா? எஸ், ஃபைன், ரைட்? எஸ் சிவா, ஹாய்ப்பா. நெக்ஸ்ட்டு கேஸ் அண்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா ஆக்சிஜன் இன் ஹீலியம் அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ ஏரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்கும்? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கியூபா டைவிங் பண்ணணும் இல்லையா? ஸோ ரொம்ப ஆழமாக நம்ம வந்து சீக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கும் இல்லை? ஸோ அப்போ என்ன ஆகும்? ப்ராப்பராக ப்ரீத் பண்ண முடியாது இல்லையா? அங்கே டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லோ டெம்பரேச்சர் இருக்கும் இல்லை? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும்ல, ஸோ அதில் ஹீலியம் இன் கேஸ். ஸோ அந்த சிலிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர் ஆஃப் ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன் கேஸஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்கும். உங்களோட லைக் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் அந்த இடத்துல அடாப்ட் ஆகிக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க? ரெண்டு கேஸஸும் மிக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஆக்வஸ் அண்ட் வாட் இஸ் நான் ஆக்வஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அக்வா அப்படின்னா என்ன? எஸ், அக்வா அப்படின்னா என்ன தெரியுமா? எஸ் சிவா, ஹாய்ப்பா. அக்வானா என்னன்னு தெரியுமா நம்மளுக்கு? பேச மாட்டீங்களா? என்ன இவ்வளோ அமைதியா இருக்கீங்க? இந்த லெசன் ஸ்கூல்ல முடிச்சிட்டாங்களாப்பா? கெமிஸ்ட்ரியில எவ்வளோ லெசன்ஸ் முடிச்சிருக்காங்க ஸ்கூல்ல தெரியுமா நம்மளுக்கு? இல்லை ஸ்கூல் சும்மா போயிட்டு ஸ்கூல்ல உட்காந்துட்டு வரோமா? ஏதோ நடத்துறீங்க. எஸ், வாட்டர், கரெக்ட். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன்மா, போதும். எஸ், அக்வா அப்படின்னா வாட்டர். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், ஆக்வஸ் அப்படின்னா வாட்டர், நான் ஆக்வஸ்னா நான் வாட்டர், அவ்வளோதான், வாட்டர் இல்லை. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சொல்யூஷன்னா என்னன்னு தெரியும்? சொல்யூஷன்னா என்ன? டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இன் விச் வாட்டர் ஆக்ட்ஸ் அஸ் அ சால்வெண்ட். ஸோ அந்த சொல்யூஷன் நம்ம ஒரு கண்டெய்னர் எடுத்துப்போம். ஓகே, இந்த கண்டெய்னரில் நான் என்ன பண்ணுறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பெரிய பெரிய சர்க்கிள் போடுறத நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா சொல்யூட்டு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? நான் சொல்யூட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே இப்படி போடுறத நான் வாட்டர்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் அ சால்வெண்ட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? எது கம்மி அமௌண்ட்டாக எடுக்கிறோமோ அதை நம்ம சொல்யூட்டுன்னு சொல்கிறோம், அதிக அமௌண்ட்டில் எடுக்கிறோமோ அதை நம்ம சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் ஆக்ட்ஸ் அஸ் அ சால்வெண்ட். இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்யூட் யாரு? சால்வெண்ட் யாரு? வாட்டர் தான் சால்வெண்ட், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு சொல்யூஷனில் வாட்டர் வந்து சால்வெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை ஆக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அந்த சால்வெண்ட் அதிக குவான்டிட்டி எடுத்திருக்கு, ரைட்? அவ்வளோதான். ஸோ காமன் சால்ட் அண்ட் வாட்டர். இப்போ வாட்டரில் சால்ட் போடுறீங்க,
சால்ட் அதிகமாக இருக்குமா வாட்டர் அதிகமாக இருக்குமா? 1 glass ஆஃப் வாட்டரில் 2 spoons ஆஃப் சால்ட் நீங்கள் போடுறீங்க. ஆப்வியஸ்லி வாட்டர், ரைட்? தட் இஸ் வாட் மை கொஷன் இஸ். கேட்டாங்களா? சூப்பர்பா. இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டினா? ஃபென்டாஸ்டிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சுகர் இன் வாட்டர். அதே மாதிரி வாட்டர்ல சுகர் போட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கார்பஸ் சல்ஃபேட்டை நீங்க வாட்டர்ல போடுறீங்க, CuSO4. ஓகே, ஸோ அதை நம்ம வாட்டர்ல போட்டாலும் நம்மளுக்கு அதிக அளவுல சொல்யூட் இருக்காது, ஆப்வியஸ்லி சால்வெண்ட் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருக்கோம், வாட்டர் இந்த இடத்துல சால்வெண்டா இருக்கு, அப்போ அதை ஆக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் சொல்யூஷனா இருக்கு, சாரி சொல்யூஷன்ல வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, எஸ் அஸ்வினி, ஹாய்ப்பா, குட் ஈவினிங். இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன், நான் ஆக்வஸ் சொல்யூஷன் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படித்தோம், இப்போ என்ன படித்தோம், ஆக்வா அப்படின்னா வாட்டர். இதே ஆக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சொல்யூஷன்ல வாட்டர் அப்படின்றது என்னது, சால்வெண்ட். ஸோ அந்த சால்வெண்ட் நம்மளுக்கு அதிக அளவில் இருக்கு. அப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் ஆக்வஸ், அப்போ வாட்டர் இருக்கக்கூடாது. அதர் தேன் வாட்டர் என்ன மாதிரியான லிக்விட்ஸ் நம்ம அதில் ஆட் பண்ணாலும் அதை நம்ம நான் ஆக்வஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்கஹால் ஆட் பண்ணலாம், அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இன் விச் எனி லிக்விட் அதர் தேன் வாட்டர், சால்வெண்ட்க்கு உடனே சால்வெண்ட்னா வாட்டர் தான் நம்மளுக்கு தோணுது இல்லை? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர் நம்ம என்ன லிக்விட்ஸ் அதில் ஆட் பண்ணாலும் அதுதான் சால்வெண்ட் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம நான் ஆக்வஸ் சொல்யூஷன். அப்போ சல்ஃபரை நம்ம dissolve in CS2. what is this, கார்பன் டைசல்ஃபைட். எஸ் வந்து 2 times நம்மளுக்கு இருக்கு. எஸ், ஃபைன், சூப்பர்ப்பா. எஸ் அனு, குட் ஈவினிங்ப்பா. இப்போ நம்ம வால்யூம் பர்சன்டேஜ் பார்க்கலாம். ஸோ வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் நத்திங் பட், சி இப்போ நம்ம சொன்னோம் சொல்யூட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லை, கம்மி அமௌண்ட் டிவைடட் பை தி ஹோல் ஒன். ஓகே, ஸோ வால்யூம் அப்படின்னா நான் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஓகே, நான் இந்த கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 100 லேர்னிங் கைட்பா. எஸ், ஸோ இந்த இடத்துல அதுக்கான மொத்த சொல்யூஷனோட வால்யூமும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கீழே வால்யூம் அப்படின்னு, வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன், சொல்யூஷனோட வால்யூமை நம்ம டினாமினேட்டரில் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணுற அந்த சொல்யூஷனோட வால்யூமை நம்ம நியூமரேட்டில் எழுத போகிறோம். இதை தான் வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு பர்சன்டேஜ்னு வருதோ இன்டூ 100 கண்டிப்பாக போடணும். எஸ், இது வரைக்கும் ஃபைனா? 5 கொஷின்ஸ் கடகடன்னு முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ இந்த 5 கொஷினில் என்ன கொஷின் கேட்டாலும் எழுதிடுவீங்களா? சொல்லிடலாமா? ரிவிஷன் தேவைப்படுமா? ஈஸியாக இருக்குல்ல? 100 லேர்னிங் கைட்பா. எஸ், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தி அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ் மோர் இன் கோல்டர் ரீஜன்ஸ். சி வாட் இஸ் மீன் பை அக்வாட்டிக் அனிமல்ஸ்? எஸ், சாரி, எனக்கு ரொம்ப காமெடியாக போகுது. அக்வாட்டிக் அனிமல்ஸ்னால் என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க நீங்கள்? அக்வாட்டிக் அனிமல்ஸ், எனி எக்ஸாம்பிள்? டு யூ நோ? ப்ளீஸ் டேக் எ கெஸ். அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஈஸிப்பா. ம், சிக்ஸ் மார்க்ஸ் தான் போச்சு, அப்புறம் என்ன? 94 எடுத்திருக்கோம். சூப்பர் கீதா, 6 மார்க்ஸ் தானே. ஸோ டோட்டலாக எவ்வளோ எடுத்தீங்க? நீர்நாய். ஓகே, ஃபைன். சி பேசிக்காக இருக்கிறத சொல்லுங்கப்பா. ஏன் வால்யூம் எடுக்கிறோமா? வால்யூம் ஃபார்முலா நம்ம வேணும்ப்பா. வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் பர்சன்டேஜ். ஸோ எவ்வளோ வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மாஸ் இந்த சென்ஸ் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எவ்வளோ வால்யூம் பர்சன்டேஜ் இருக்குது நம்ம ஃபைன் பண்ணும், அதனால நம்ம வால்யூம் எடுக்கிறோம். இப்போ உங்கள் கொஷனில் மாஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மேலே சொல்யூட் போட்டுட்டு இன்ஸ்டெட் ஆஃப் சொல்யூஷன் நீங்கள் என்ன பண்ணணும், மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எஸ், தட்ஸ் ஃபைன், ரைட்? ஸோ எக்ஸாம்பிள் தெரியாதா? வாட்டரில் என்னென்ன அனிமல்ஸ் வாழும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா?
442. எஸ், சூப்பர் மார்க்பா. எஸ் கீதா, சயின்ஸில் வந்துடுச்சு, நம்மளுக்கு சோஷியல் சயின்ஸ்லேயும் சூப்பராக வந்துடுச்சு. மேக்ஸில் எவ்வளோ எடுத்தீங்க? ம், ஓகே. ஸோ இங்கே பாருங்க, aquatic animals live more in colder regions. ஸோ இது வரைக்கும் நம்ம கொஷினை காப்பி அடிச்சிடலாம். ஓகே, தென் put because more amount of dissolved oxygen is present in the water of cold regions. அதாவது cold regionsல நம்மளுக்கு ஸோ வாட்டர் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட்டருக்குள்ள என்ன சொல்றாங்க, அதிக அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் டிசால்வ் ஆகியிருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம ஹாட் ரீஜியன்ஸ்க்கு வரோம் அப்படின்னா அந்த இடத்துல when compared to the cold regions, hot regionsல பார்த்தீங்கன்னா கம்மி அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அதனால அது என்ன பண்ண முடியாது, அதால வெளியில ஹாட் ரீஜியன்ஸ்ல கண்டிப்பா அக்வாட்டிக் அனிமல்ஸால சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன மெயின் ஆன்சர் அப்படின்னா, நம்மளுக்கு கோல்டு ரீஜியன்ஸ்ல ஆக்சிஜன் அதிகமா டிசால்வ் ஆகியிருக்கு அப்படி சொல்லணும். ஸோ the more amount of oxygen dissolved oxygen is present in the water. அதாவது கோல்டு ரீஜியன்ஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர்ல நம்ம அதிக அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் டிசால்வ் ஆகியிருக்கு, கலந்துருக்கு, கரைஞ்சு போய் அதோட வாட்டரோட கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அதால ஈஸியா ஸ்டேபிளா அங்க இருக்க முடியுது அந்த மாதிரியான அனிமல்ஸ்க்கு. பட் நம்ம வெளியிலலாம் வந்தோம் அப்படின்னா, வெளியில வந்துருச்சு அப்படின்னா அதால கண்டிப்பா உயிர் வாழ முடியாது. ஸோ திஸ் ஷோஸ் that the solubility of the oxygen. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, அப்போ அந்த ஆக்சிஜன் அந்த வாட்டர் கம்மி டெம்பரேச்சரில் இருக்கு இல்லையா? ஸோ இன் வாட்டர் அட் வெரி லோ டெம்பரேச்சர்னு எழுதணும், ஓகேவா? ஸோ அங்கே ஆக்சிஜன் ரொம்ப சூப்பராக நிறையா வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லணும். இதுதான் solubility. ஸோ அப்போ என்ன பாயிண்ட் நீங்கள் மெயினாக எழுதணும், solubility of the oxygen is more in water. ஓகே, solubility of the oxygen, அதாவது ஆக்சிஜன் நிறையா கலந்துருக்கு வாட்டரில். எப்போ கம்மி டெம்பரேச்சர், கோல்டு ரீஜியன்ஸில் இருக்கக்கூடிய வாட்டரில் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ அப்படின்றாங்க. ஸோ இதே ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ டேக் காப்பர் சல்ஃபேட் .5H, ஓகே ஃபைன். ஸோ I'll take copper sulfate. Yes, Priyan, hi pa. Okay, see, when ionic substances are dissolved in water to make their super saturated aqueous solution, their ions attracted water molecules which then சரி ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ திங்க் இங்கே ஆன்சர் மாற்றி கொடுத்துருக்காங்க, உங்கள் புக்கில் கரெக்டாக இருக்கும்ப்பா. see, இப்போ நீங்கள் சால்ட் எடுத்துக்கிறீங்க, ஏதோ ஒரு சால்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், சரியா? நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சோடியம் குளோரைடு எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு சால்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சால்ட்டில் சில சால்ட்டில் பார்த்தீங்க, சால்ட்டில் என்ன இருக்கும், ஆக்சுவலாக நேச்சுரலாகவே வந்து வாட்டர் மாலிக்யூல் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஃபைன், வாட்டர் மாலிக்யூல் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த காப்பர் சல்ஃபேட்டில் பார்த்தீங்கன்னா 5 molecules ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகியிருக்க போகுது. எதில், காப்பர் சல்ஃபேட்டில், சரியா? இதை தான் நம்ம ஹைட்ரேட்டட் சால்ட், அந்த சால்ட்டு ஹைட்ரேட்டடாக இருக்கான், அதுலேயே வந்து கெமிக்கலி 5 molecules ஆஃப் வாட்டர் அந்த காப்பர் சல்ஃபேட்டோட அட்டாச் ஆகியிருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைட்ரேட்டட் சால்ட். எஸ், ஃபைன், ரைட்? வெரி குட் கீதா. 45 மார்க்ஸ் நம்ம ஒரு ஃபார்முலாலேயே வந்து போக வச்சிருக்கோம்னா எவ்வளோ இது இருக்கணும். சூப்பர், இப்படி தான் பண்ணணும். பட் பரவாயில்ல, நம்ம சோஷியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸில் எடுத்துட்டோம்ல, ஸோ நோ இஷ்யூஸ்ப்பா. ஸோ a hot saturated solution of copper sulfate. A hot saturated solution of copper sulfate. What does mean by copper sulfate? What is the formula? Please put it in the chat. Forms crystals as it cools. ஏன் அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போது நம்ம ஒரு ஹாட்டான சேச்சுரேட் பண்ணப்பட்ட சொல்யூஷன், சேச்சுரேட்டட் சொல்யூஷனை என்ன டீச் பண்ணுற வெயிட், ஓகே? ஸோ ஒரு ஹாட்டாக இருக்கக்கூடிய ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் அதில் நம்மளுக்கு காப்பர் சல்ஃபேட் இருக்காங்க, சரியா? இதே இவங்க கூல் ஆகிட்டாங்கன்னா எப்படி இருக்காங்க, கூல் ஆகிட்டாங்கன்னா இது கிறிஸ்டல்ஸாக மாறிடுது. என்ன ஆகுதான், சால்ட் லைக் யூனோ ரொம்ப சாலிடாக மாறிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன். ஒரு கண்டெய்னரில் நீங்கள் வாட்டர் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டு லைக் யூனோ அந்த ஃப்ரீசருக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுறீங்க.
திரும்ப நெக்ஸ்ட் டே நீங்கள் போனோன்னா எப்படி இருக்கும்? ஈஸி கொஷின், அழகாக சொல்லலாம். யார் சொல்கிறான்னு பார்க்கலாம். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் டே போயிட்டு ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணுறப்போ எப்படி இருக்கும்? எஸ், ஐஸ் கியூப்ஸ் ஆர் ஐஸாக ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கும், அதுதான் சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா ஒன்றும் இல்லை. சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்யூஷன் 2 டைப்ஸாக இருக்குப்பா. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்டெய்னர் நான் எடுத்துக்கிறேன். சரியா? இதில் நான் என்ன பண்ணுறேன், வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிடுறேன். நான் ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போது நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். எவ்வளோனா ஒரு 5 கிராம். ஸோ வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிராம் இருக்குது. அதில் நான் ஒரு 5 கிராம் ஆஃப் சுகர் மட்டும் ஆட் பண்ணுறேன். எவ்வளோ ஆட் பண்ணுறேன்? 5 கிராம் ஆட் பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டு நான் இப்போது அந்த சுகர் போட்டுட்டேன். சுகர் நல்லா டிசால்வ் ஆகிடும் வாட்டரோட. இப்போ இது சுகர் கீதா, நான் கூட ஏதோ ரொம்ப சீரியஸ்ன்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். வெரி குட், சூப்பர். ஓகே, ஸோ இப்போ நம்ம 5 கிராம் என்ன பண்ணுறோம், 5 கிராம் ஆஃப் சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது என்ன ஆகும், கரைஞ்சிரும். will it like you know, ஸோ அது போயிட்டு டெபாசிட் ஆகுமா சொல்லுங்க? அந்த கண்டெய்னர்ல கீழே அது போயிட்டு டெபாசிட் ஆகுமா? will it deposit or not? ஆகாது. ஏன்னு கேளுங்களேன். இப்போ நான் வெறும் 5 கிராம் தான் போட்டிருக்கேன். அங்கே வாட்டர் வந்து எனக்கு 40 கிராம் இருக்கு இல்லையா? ஸோ என்னால் திரும்ப வந்து அதிக கிராம்ஸ் இன்னொரு 5 கிராம் இல்லை இன்னும் ஒரு 10 கிராம் கூட என்னால் ஆட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ 40ஓட 2 டிவைட் பண்ணுங்க, 20 கிராம். அப்போது நீங்கள் பாதிக்கு பாதி நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதில் டிசால்வ் ஆகும். ஃபைன், இதை தான் நம்ம அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்றோம். இப்போ இந்த அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷனா என்னன்னு புரிஞ்சிடுச்சா? இல்லை ஏதாவது டவுட் இருக்காப்பா? இது எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அன்சாச்சுரேட்டட்னா என்னன்னு புரியுதா? லைக் யூனோ, இதுக்கு மேலேயும் யூ கேன் ஆட் அப்படின்ற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னா அதை நம்ம அன்சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம். எஸ், ஃபைன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா? எஸ், சொல்லுங்கப்பா. புரியுதா? இருக்கீங்களா? அன்சாச்சுரேட்டட் ஓகேவா? ஸோ இப்போ சேச்சுரேட்டட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. சி, ஓகே. ஸோ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ நான் திரும்ப என்ன பண்ணுறேன், வாட்டர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வாட்டர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். 100 கிராம் ஆஃப் வாட்டர், அதாவது சால்வெண்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. டு மேக் இட் சொல்யூஷன் நம்மளுக்கு இன்னொன்று என்ன, சொல்யூட் வேணும். இப்போ நான் அந்த சொல்யூட்டில் அந்த சுகர் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 50 கிராம் ஆஃப் சுகர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். எஸ், ஃபைன். நான் ஒரு 50 கிராம் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். தென் வாட் வில் ஹேப்பன், சூப்பராக வந்து டிசால்வ் ஆகிடுவாங்க நம்ம வாட்டர் கூட சேர்ந்து இல்லையா? ஸோ இப்போ நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், ஆஃப் த அமௌண்ட் எடுத்திருக்கோம் இல்லை? கீழே வந்து நம்மளுக்கு வாட்டர் 100 கிராம்க்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண அந்த சுகருமே நம்மளுக்கு 100 கிராமில் இருக்குது. இஸ் திஸ் கிளியர்? ஓகே. இப்போது இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ண முடியாதுன்ற ஒரு திங் அங்கே வருது இல்லையா? ஸோ திரும்ப நீங்கள் இன்னும் கொஞ்சம் நான் ஒரு 20 கிராம், ஆல்ரெடி நீங்கள் 50 ஆட் பண்ணியாச்சு, திரும்ப நான் ஒரு 20 ஆட் பண்ணுறேன்னா will it dissolve? never. ஓகேவா? இது என்ன ஆக போகுது, கண்டிப்பாக இது போயிட்டு வாட்டரோட மிக்ஸ் ஆகிட்டு கீழே செட்டில் டவுன் ஆகிடும். ரைட்டா? நீங்கள் திரும்ப அதிக அமௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, திரும்ப நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது, அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ண முடியும். அதை தாண்டி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ அந்த லெவலில் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னு சொல்கிறோம். புரியுதா? இஸ் இட் ஃபைன் நவ்? கெட் இட் ரைட்? ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சேச்சுரேட்டட்னா என்னென்னு கிளியராக புரிஞ்சிருச்சு, அன்சேச்சுரேட்டட்னா என்னென்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்ப இந்த காமெடிக்கு வரலாம். ஸோ as the solution cool ஆனதுக்கு அப்புறமா the water molecules move closer together again and there's a less room for the solution to hold on to as much as the dissolved solid. ரொம்ப சூப்பராக வந்து
நம்மளுக்கு இருக்கு. இப்போ நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஹாட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இருக்குப்பா. ஓகே, அதுல நீங்க என்ன ஆட் பண்றீங்க, இந்த காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்றீங்க. சரியா, இதை ஆட் பண்ணும்போது நார்மலா இருக்கு. ஓகேவா, ஹாட்டா இருக்கும்போது லைக் வாட்டரியா லிக்விட் ஸ்டேட்ல இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இது கூல் ஆனதுக்கு அப்புறமா இது என்ன ஆகிடுமா, இது கிறிஸ்டலா மாறிடும். என்ன ஆகும், அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே டைட்லி பேக்டா வர ஆரம்பிச்சிடும். சரியா, ஸோ அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே டைட்லி பேக்டா இருக்கும். தட் இஸ் வாட் இங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. கூல் ஆனோன்னா இது கிறிஸ்டல் ஃபார்ம் பண்ணும். அதுக்கு தான் நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன், நம்ம வாட்டர் வந்து ஃப்ரீசர்ல வச்சிட்டோம் அப்படின்னா ஐஸா மாறிடும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். எஸ் ஷேக் ஹாப்பா. So next, classify the following substances into deliquescent and hygroscopic. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு we need to know what is deliquescent and hygroscopic னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ தெரியுமா, என்னப்பா இது பாதி ஆன்சர் காணவில்லை. 1 minute நான் கைடில் செக் பண்ணிட்டு வரேன். எஸ் ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஹைக்ரோஸ்கோபிக் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலிக்வசன்ட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு இது போயிட்டே இருக்கட்டும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன பண்ண போகிறாங்க, ஏர்லேருந்து மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் திங் என்னது, ஏர்லேருந்து மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிக்க போகுது. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னது, மாய்ஸ்சரை ரெண்டு பேருமே அப்சர்வ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ ரெண்டு பேருமே வந்து மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ண போகிறாங்க. சரியாப்பா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஸோ இந்த ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் என்ன பண்ண போகிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிலிக்கா ஜெல் எடுத்துருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் சிலிக்கா ஜெல் தெரியும் இல்லையா, சிலிக்கா ஜெல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா, சூப்பர் டேஞ்சரஸ் இல்லையா, நம்மளால டச் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான் கேன்சராக வந்துடும். இப்போ நம்ம இங்கே என்ன எடுக்கிறோம், கான்சென்ட்ரேட்டட் H2SO4ம் சிலிக்கா ஜெல், இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சரியா, இப்போ இது என்ன பண்ண போது, ஏர்ல இருந்து மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணிக்க போறாங்க. ஆனா இது கலக்குமா, இந்த சப்ஸ்டன்ஸ் போயிட்டு அந்த ஆக்சிஜன் அந்த கேஸஸோட மிக்ஸ் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஓகே, இது என்ன பண்ண போது, டசன்ட் டிசால்வ் கம்ப்ளீட்லி, இது கம்ப்ளீட்டா வந்து டிசால்வ் ஆகாது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், கண்டிப்பா இது டிசால்வ் ஆகும் அப்படின்னா அதுதான் சொல்லுவோம். ஸோ இப்போ இதுல இருந்து நான் சொல்லியாச்சு, H2SO4ம் நெக்ஸ்ட் சிலிக்கா ஜெல், இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆக போறதில்ல அந்த மாய்ஸ்சர்ல. ஓகே, ஏர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரோட சூப்பர் டூப்பரா டிசால்வ் ஆக மாட்டாங்க. ஆனா யாரு டிசால்வ் ஆகுவா, இந்த டெலிக்வசன்ட் ஆகிடுவாங்க. அப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து லைக் யூ வாண்ட் டு மேப் இட். ஸோ இங்க பாருங்க, concentrated H2SO4 which means sulfuric acid, then silica gel, இவங்க ரெண்டு பேரும் தான் யாரு, ஹைக்ரோ. ஓகேங்களா, ஸோ ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னப்பா, ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன, டெலிக்வசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ காப்பர் சல்ஃபேட்டாக இருக்கட்டும், கால்சியம் குளோரைட் இருக்கட்டும், தென் பென்டாஹைட்ரேட், தென் ஜிப்சம் சால்ட், இவங்க எல்லாருமே வந்து டெலிக்வசன்ட்க்கு கீழே வருவாங்க. எஸ் தட்ஸ் ஆல். ஓகேங்களா, ஸோ 2 மார்க்ஸ் நம்ம எல்லாமே கிளியராக முடிச்சாச்சு. ஸோ வாட் இஸ் த டைம் ரைட் நவ், சரி ஓகே இன்னும் வந்து 15 minutes இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், குயிக்கா கடகடன்னு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். ஓகேவா, ரெடியா, எஸ் ஃபயர் போடுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா, போயிட்டீங்களா, டைம் ஆயிடுச்சு சாப்பிடணும் அப்படின்னு போயிட்டீங்களா, இருக்கீங்களாப்பா, இல்லையா, போயாச்சா,
ஃபயர் பத்தலப்பா. ஓகே ஓகே ஓகே. ஸோ எல்லாரும் ப்ளீஸ் வந்து லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். நம்ம 1.5 கிராம் ஆஃப் சொல்யூட் இஸ் dissolved in 15 கிராம் ஆஃப் வாட்டர். ஸோ யாரெல்லாம் கிளாஸை ஸ்டார்டிங்கில் இருந்தே லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களோ யூனோ இந்த சொல்யூட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், சால்வெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? இருக்கணும். இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இப்போ இங்கே சொல்லியாச்சு, அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. இப்போ இங்கே சொல்யூட்க்கு என்ன கொடுத்துட்டாங்க? 1.5 கிராம் அப்படின்னு கொடுத்தாச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 1.5 கிராம் ஆஃப் சொல்யூட் எதில் போயிட்டு மிக்ஸ் ஆகுறாங்க? 15 கிராம் ஆஃப் வாட்டரோட. சரியா? 15 கிராம் ஆஃப் வாட்டரோட நம்மளுக்கு டிசால்வ் ஆகுறாங்க. எஸ் ராஜ், ஹாய்ப்பா. நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா நீங்கள் ஒரு 1.5 கிராம் ஆஃப் சொல்யூட் எடுத்திருக்கீங்க இல்லையா? ஸோ ரிமைனிங் இல்லை இன்னும் ஒரு 2 கிராம் ஆஃப் சொல்யூட் நீங்கள் ஆட் பண்ணணும்னாலும் கண்டிப்பாக முடியாது. கரெக்டாக? ஸோ இதுதான் நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் சொல்கிறோம். ஸோ இது என்ன டெம்பரேச்சரில் இருக்குன்னா 298 கெல்வின். யூஸ்வலாக நம்ம என்னென்ன கெல்வின் யூஸ் பண்ணுவோம், ஸோ அதே மாதிரி தான். அப்போது ஃபைண்ட் அவுட் த solubility of the solute at the given temperature அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டாங்க? நம்மளுக்கு solubility கேட்டிருக்காங்க. நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் படித்தோம், ஞாபகம் இருக்கா? நான் எதுவுமே கேட்கல, சிம்பிளாக கேட்குறேன். ஒரு கொஷின் படித்தோம், அதில் ஒரு ஃபார்முலா இருக்குது, அது ப்ராப்ளம்ஸில் படிப்போம் அப்படின்னு சொன்னேன். ஸோ என்ன கொஷின் சொல்ல முடியுமா நம்மளால? ஸோ இப்போ சாலிபிலிட்டி தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சொல்யூட் கொடுத்துட்டாங்க, சால்வெண்ட் கேட்டிருக்காங்க, ரைட்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கொடுத்துருக்காங்க, ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க சாலிபிலிட்டி. ஸோ இங்கே பாருங்க, மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் வந்து 15 கிராம் இருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ சாலிபிலிட்டி ஆஃப் த சொல்யூட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சாலிபிலிட்டிக்கு என்ன ஃபார்முலா? எஸ், மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை தி சால்வெண்ட். மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை தி சால்வெண்ட் அப்படின்னா ஈஸி. அப்போ அது கரைய போகுது, எந்த அளவுக்கு சால்யூபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போது சொல்யூட் வேணும், சால்வெண்ட் வேணும், ரெண்டும் சேர்ந்தா சொல்யூஷன். அப்போ அதுக்கான சொல்யூபிலிட்டி ரெண்டுமே டிவைட் பண்ணி இன்டூ 100 போடணும், ரைட்டா? நீங்கள் இந்த ஃபார்முலாவில் லைக் இந்த சாப்டரில் எல்லாத்துலேயும் இன்டூ 100 கண்டிப்பாக போடணும். இன்டூ 100 பண்ணுங்க. 1.5 டிவைடட் பை 15 இன்டூ 100 பண்ணிங்கன்னா என்ன வரும்? பண்ணி ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். 10 கிராம் வரும், சரியா? you will get 10 gram. so next பாருங்க, find the mass of potassium chloride. எவ்வளோ கேட்டிருக்க, என்ன கேட்டிருக்காங்க? பொட்டாசியம், சாரி, எஸ், பொட்டாசியம் குளோரைடோட மாஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டு ஃபார்ம் இது என்ன பண்ண போகுதா? இது போயிட்டு ஃபார்ம் பண்ண போகுதா? என்னது? சொல்யூஷன், சேச்சுரேட்டட் சொல்யூஷன். எங்கே போய் ஃபார்ம் பண்ண போகுது? 60 கிராம் ஆஃப் வாட்டர். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து வாட்டர் இருக்குது, 60 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோம்? பொட்டாசியம் குளோரைட் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. இது வந்து ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக இருக்க போகிறாங்க. ஸோ கிவன் தட் solubility of the KCl, சூப்பர்ப்பா. ஸோ இந்த இடத்துல நம்ம solubility வந்து solute divided by solvent into 100 போட்டு கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல இவங்களே என்ன சொல்லிட்டாங்க? solubilityயும் கொடுத்துட்டாங்க. பெட்டர் யூ கேன் டூ 37 divided by 100 into எவ்வளோ சொல்லியிருக்காங்க? எவ்வளோ கிராம் ஆஃப் வாட்டர் இருக்கு? எஸ், ஹவு மச் கிராம் ஆஃப் சால்வெண்ட் பா? 60, ரைட்? தென் நீங்கள் 60ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும் இல்லையா? ஸோ இப்போது 37 into 6 என்னப்பா? 37 into 6 பண்ணுங்க. பண்ணிட்டு divided by 10 பண்ணிங்கன்னா you will get this answer. So 22.2 gram. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த சோடியம் குளோரைட் விச் மீன்ஸ் NaClோட மாஸ் வந்து கேட்குறாங்க. NaClோட மாஸ் வந்து கேட்குறாங்க. that would be needed to form, இதுவுமே வந்து saturated solution ஃபார்ம் பண்ணும். சி, ரெண்டுமே இன்டர் கனெக்டட். ஓகே, இங்கே பாருங்க, அதே மாதிரி ஒரு டப்பா வரைகிறோம். அதில் நம்மளுக்கு வாட்டர் இருக்குது. எவ்வளோ கிராம் இருக்குது? ஜஸ்ட் நோட் டவுன், 50 கிராம் இருக்குது. அதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணும்? NaCl, சால்ட்டு, கரெக்டா? ஸோ சால்ட் ஆட் பண்ணும். ஆனால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட், எவ்வளோ வெயிட், எவ்வளோ மாஸ் அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஆனால் எவ்வளோ சால்வெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? சொல்யூஷன் கேட்குறாங்களா?
or the solute? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே 50 கிராம்னு கொடுத்தாச்சு, அதுக்கான டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ சாலிபிலிட்டி ஆஃப் சோடியம் குளோரைட் சி வெயிட். ஸோ நம்மளுக்கு சாலிபிலிட்டியும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்னன்னா சாலிபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துட்டாங்க. செகண்ட் கொஸ்டினில் சாலிபிலிட்டி ஆன்சர் கொடுத்தாச்சு. தேர்ட் கொஸ்டின்லையும் சாலிபிலிட்டிக்கான ஆன்சர் கொடுத்துட்டாங்க. எப்போல்லாம் உங்களுக்கு சாலிபிலிட்டிக்கான ஆன்சர் கொடுத்துட்டாங்களோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? எஸ், அதை வச்சுட்டு ஜஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ கிராம் ஆஃப் வாட்டர் இருக்குது, 50 கிராம் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஆன்சர் போட்டுடணும். எஸ், அதை வச்சு நீங்கள் ஆன்சர் போட்டணும். அடுத்து பாருங்கள் வெயிட். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது? மாஸ். மாஸ் வந்து கேட்டிருக்காங்க. மாஸ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. தென் வாட் யூ வாண்ட் டு டூ? வாண்ட் டு மல்டிப்ளை பை 100. 100ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 36 into 50 பண்ணுங்க. 36 into 5 பண்ணுங்க. என்ன வரும்? மேக்ஸ் கிளாஸ் எடுப்போமா? டேபிள்ஸ் கிளாஸ் எடுப்போமா? எஸ், 6 5s. இதுக்கும் ஆன்சர் சொல்ல மாட்டீங்களா? 6 5s. 6 5s 0.18 பிரியன். 6 5s என்ன? 75 25 எழுதுவோமா? சி லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லார்கிட்டையும் தான் கேட்குறேன். 6 5s என்ன? ஐ திங்க் யூ கைஸ் won't answer, right? just comment simply sitting. ஓகே, ஸோ இதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேன். 6 5s எல்லாம் என்னால் எடுக்க முடியாது. எஸ், 30. ஸோ இங்கே பாருங்கள், 6 5s 30, தென் 5 3s 15. 15 + 3 என்ன? 18. ஸோ 118 கூட நீங்கள் என்ன பண்ணணும்? 180 கூட 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? எஸ் எஸ், ஃபைன்ப்பா, 15. தட்ஸ் ரைட். ஓகே, மல்டிபிள் பண்ணுங்க. 180 into 100. நீங்க சொல்ல மாட்டீங்கப்பா, டைம் ஆயிடுச்சு. ஸோ த சாலிபிலிட்டி ஆஃப் த சோடியம் நைட்ரைட் அட் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து 50 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் நம்மளுக்கு 30 டிகிரி செல்சியஸ் இஸ் 114 கிராம் அண்ட் 96 கிராம். அப்போது இந்த சோடியம் நைட்ரேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சோடியம் நைட்ரேட்டுக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 50 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ கிராமா? 114 கிராம் இருக்கான். அதே மாதிரி நம்மளுக்கு 30 டிகிரி செல்சியஸில் நம்மளுக்கு எவ்வளோ கிராம் இருக்கா? 96 கிராம் வந்து இருக்குது. ஸோ ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சால்ட் தட் வில் பி த்ரோன் அவுட் வென் அ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் நைட்ரேட் கண்டெய்னிங் 50 கிராம் ஆஃப் வாட்டர் இஸ் கூல்டு ஃப்ரம். சூப்பர். ஸோ கொஷின் படிக்கிறதுக்கே நம்மளுக்கு தனி எனர்ஜி வேணும் போல். இஸ் கூல்டு ஃப்ரம் 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ்க்கு கூல் ஆயிடுச்சுப்பா. அப்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட் வந்து த்ரோன் அவுட் ஆகியிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சி ஃபர்ஸ்ட் கவனிங்க, அமௌண்ட் ஆஃப் சோடியம் நைட்ரேட், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சோடியம் நைட்ரேட் நம்மளால் 100 கிராமுக்கு டிசால்வ் பண்ண முடியும். எஸ், ஃபைன்ப்பா. ஓகேங்களா? எஸ் பிரியன், கலை. ஓகே, சூப்பர்ப்பா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ 100 கிராம் ஆஃப் அதாவது சோடியம் நைட்ரேட் இருக்கு இல்லையா? ஸோ சோடியம் நைட்ரேட்டை நம்ம 100 கிராமுக்கு டிசால்வ் பண்ணுறோம். எப்போது? 50 டிகிரி செல்சியஸில் நம்ம டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 114 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ 100 கிராமுக்கு எஸ் 100 கிராமுக்கு நம்மளுக்கு 50 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கான கிராம் என்னன்னு கொடுத்துட்டாங்க. பேசிக்காக இது ஸ்டாண்டர்ட் வேல்யூ. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 114 கூட அந்த எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்றதோட மல்டிபிள் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன், ரைட்? அப்போ நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் என்ன பண்ணணும்? அதே மாதிரி. ஸோ 96ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுற? ஃபர்ஸ்ட் திங், இந்த 114ஓட 50ஆல் மல்டிபிள் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இதை பண்ணலாமா? எஸ், அதே மாதிரி 50. ஏன்னா நம்ம பேசிக்காக ஸ்டாண்டர்டாக வந்து 100ஓட நம்ம என்ன பண்ணணும்? 100 கிராமுக்கு 50 டிகிரி செல்சியஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம 50ஓட என்ன பண்ணுறோம்? 50 கிராம் ஆஃப் வாட்டர். ஸோ 50 கிராமோட மல்டிபிள் பண்ணி 100ஓட திரும்ப நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், திரும்ப சோடியம் நைட்ரேட்டோட அமௌண்ட்டு when 50 கிராம் ஆஃப் வாட்டர்
50 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்கு சரியா ஸோ அதுல இருந்து கூல் ஆகுது 50 டிகிரி செல்சியஸ்ல இருந்து இது எவ்வளோ டிகிரி செல்சியஸ்க்கு வந்துருச்சு 30 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துருச்சு அப்போ ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க ரெண்டுத்தோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன செகண்ட் ஆன்சர் என்ன ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ரைட் எஸ் கீதா தேங்க்யூப்பா தேங்க்யூ ஸோ மச் பை பை டேக் கேர் எஸ் ஸோ நெக்ஸ்ட்டு மாஸ் பர்சன்டேஜை பேஸ் பண்ண ஃபார்முலா ஸோ என்ன நம்மளுக்கு ஃபார்முலா மாஸ் ஆஃப் தி solute so mass of the solute divided by mass of the solute plus solvent ஓகேங்களா mass of the solute by solvent நம்ம எடுக்கணும் see first time solubility ல என்ன எடுத்தோம் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஃபயர் போதும் ஃபயர் போதும்பா சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் A solution was prepared by dissolving 25 gram of sugar எத்தனை தடவைப்பா ஹாய் சொல்லுவேன் ஸோ 25 gram of sugar நம்ம எடுத்துக்கிறோம் அதை நான் 100 gram of வாட்டரோட மிக்ஸ் பண்ணுறேன் ஓகே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கண்டெய்னர் எடுக்கிறோம் இதே காமெடி தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இருக்க போகுது சரியா ஸோ நான் இந்த என்ன பண்ண போகிறேன் 100 gram ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இது கூட வந்து 25 gram ஆஃப் சுகர் வந்து சேர்க்குறோம் சும்மா வாட்டர் சுகருக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுத்தாவது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா ஸோ கால்குலேட் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட் அப்படின்னு கேட்குறான் ஸோ சொல்யூட்னா என்ன இங்கே சொல்லிட்டாங்க சுகரு வாட்டர்னு அப்போ இதில் யார் சொல்யூட்டு யார் கரெக்டாக இங்கே சொல்கிறா அப்படின்னு நம்ம பார்ப்போம் எஸ் சி நம்மளுக்கு சொல்யூட் வந்து 25 கிராம்னு சொல்லிட்டாங்க இவங்களும் வந்து சால்வெண்ட்டும் 100 கிராம்னு சொல்லிட்டாங்க ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு சி ஃபார்முலா சொல்யூஷன்ப்பா பேசிக்காக நம்மளுக்கு சொல்யூஷன் தான் இல்லையா ஸோ சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் திஸ் சொல்யூஷன் ரைட் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் இல்லையா அப்போது சொல்யூஷன் அப்படின்னு கிடைச்சிருச்சு பட் நம்மளுக்கு சொல்யூஷனுக்கான வேல்யூ தெரியுமா தெரியாது ஏன்னா என்ன கண்டுபிடிக்கணும் மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சொல்யூட்டுக்கு சால்வெண்ட்டுக்கு ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நம்மளுக்கு என்ன தெரியும் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் அப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்க சரியா ஸோ தனித்தனியாக ஆட் பண்ணால் 25 + 100 வாட் 125 so 125 அப்போ 25 divided by 125 into 100 பண்ணும் எத்தனை டைம்ஸ் வந்து 125 25 into dash is equal to 125 please do answer max class எடுப்போமா max class எடுத்துடலாமா சொல்லுங்க குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க 5 டைம்ஸா ஷாரா 5 டைம்ஸ் தானா வெரி குட் சி 5 டைம்ஸ் நமக்கு வரும் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1/5 ஸோ 1/5 இன்டூ நம்மளுக்கு 100 இருக்கு ஸோ 5 டேபிளில் எத்தனை டைம்ஸ் 10 வரும் எத்தனை டைம்ஸ் நம்மளுக்கு 10 வரும் 2 டைம்ஸ் இல்லையா அப்போ நம்மளுக்கு 20 ஸோ 20% ஏன் இங்கே பர்சன்டேஜ் போடணும் கொஸ்டினில் மாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க ஸோ இன்டூ 100 மட்டும் பண்ணக்கூடாது பர்சன்டேஜும் லாஸ்ட்டில் நம்ம போடணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இது மாதிரிலாம் கேட்டால் சூப்பராக எழுதிடலாம் சும்மா வளவலன்னு கேட்டால் தான் எழுத முடியாது இல்லையா சரி நெக்ஸ்ட்டு 16 கிராம் ஆஃப் NaOH நான் எடுத்துக்கிறேன் அதை நான் 100 கிராமில் என்ன பண்ணுறேன் திரும்ப அதே கதைப்பா இது ஃபுல்லாக ஸோ நீங்களே போர் அடிச்சு ஓடிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ 100 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம் என்னது வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம ஜூஸ் போடலாம் ஓகே நம்ம ஜூஸ் போடலாம் நான் ஒரு 100 கிராம் ஆஃப் திரும்ப லெமன் ஜூஸே போடுவோம் ஓகே ஸோ 100 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே நான் என்ன போடணும் ஜூஸுக்கு என்ன போடுவீங்க லெமன் ஜூஸ்க்கு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம NaOH நம்ம எடுத்துக்கிறோம் NaOH நான் வந்து 16 கிராம் ஸோ NaOH எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது சும்மா இங்கே சொல்கிறேன் ஓகே ஸோ NaOH எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை நான் 16 கிராமுக்கு எடுத்துக்கிறேன் எஸ் NaOHனா என்ன பேஸா ஆசிடா என்னது அதெல்லாம் போய் ஜூஸில் போட்டுறாதீங்க சரியா ஸோ இப்போ சால்வெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் வாட்டர் ஸோ வாட்டர் 100 கிராம்னு சொல்லியாச்சு இங்கே நம்ம மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ அப்போ மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓகே
ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரி பண்ணால் போதும். என்னது நம்மளுக்கு 16 வந்து சொல்யூட் கொடுத்துருக்காங்க. சி ஓகே ஃபைன். இப்போ நான் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இந்த கொஸ்டின்ல இருந்து நீங்கள் எப்படி வந்து சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் எடுக்கிறீங்கப்பா? எனி ஐடியா? ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர்? சொல்லுங்க. இவ்வளோ எடுக்கிறோம் தெரியலையா? ஏதோ எடுக்கிறீங்க நாங்களும் எடுக்கிறோம் அப்படியா? நீங்கள் ஆன்சர் சொல்லாமல் நாங்கள் மூவ் பண்ணுறதா இல்லை. கொஸ்டின்ல எப்படி இதுதான் வந்து சொல்யூட் இதுதான் வந்து சால்வெண்ட்னு எடுக்கிறோம். எனி ஐடியா? சி லைவ் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்க கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். சும்மா லைவ் வராதிங்க, ஆன்சர் பண்ணுங்க தெரிஞ்சா ப்ளீஸ். யூ டோன்ட் நோ, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்ல இருந்து வரல. எஸ் அதை தான் பிரியன். யாரும் இல்லையா? சரி, இப்போ எப்போல்லாம் உங்கள் கொஷனில் இருக்குது, இப்போ ஒரு 3 to 4 லைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் 16 கிராமு, ஒரு 250 கிராம், இல்லை 16 விடுங்க, எல்லாத்துலேயும் அது தான் வருது, ஒரு 8 கிராம் வச்சுப்போம். எதில் கம்மி அமௌண்ட் இருக்கோ, 8 கிராம் இருக்குது, 8 கிராம் கம்மியா இல்லை 100 கிராம் கம்மியா? 8 கிராம் தான் ஆப்வியஸ்லி இல்லையா? ஸோ எது கம்மி அமௌண்ட்டில் எடுக்கிறோமோ அதை நம்ம சொல்யூட்னு நேம் பண்ணணும். இது தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. அப்போ எனக்கு 250 கிராம் இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சால்வெண்ட்னு எழுதணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா, ஃபார்முலா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பண்ணுங்க, 16 × 100 டிவைடட் பை 1600 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிரும். பெட்டர் நீங்கள் இது எப்படி எழுதலாம்? ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் கரெக்டா? எஸ், இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. வில் சி யார் கரெக்டாக சொல்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். எஸ், மேலே ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 1600 கிடைக்கும். கீழே 16 + 100 பண்ணால் என்ன வரும்? 1600 இல்லையா? எஸ், 116 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, யாருமே வந்து பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை இல்லையா? ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்கூலில் கால்குலேட்டர் அலோடா? நம்மலாம் உட்காந்து இவ்வளோ பெரிய டிஜிட் கொடுத்து டிவைட் பண்ண சொன்னால் லாஸ்ட்டில் பேப்பர் வாங்குற வரைக்கும் டிவைட் பண்ண வேண்டியதான் இல்லையா? ஸோ கால்குலேட்டர் அலோடாப்பா. 13.79% கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சால்வெண்ட் கேட்குறாங்க இல்லையா? ஸோ நம்மளுக்கு சால்வெண்ட் வேணும். இப்போ நம்ம மாஸ் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லை? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சால்வெண்ட் மைனஸ் எனக்கு சொல்யூட் வேணும் இல்லையா? சால்வெண்ட் ஆல்ரெடி கேவ். ஸோ 100 மைனஸ் நம்மளுக்கு சொல்யூட் இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட்டு சொல்யூட் கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் திரும்ப மாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், சொல்யூட்டை கண்டுபிடிச்சிடும். அந்த சொல்யூட்டை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சால்வெண்ட்டுக்கான மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். இதுலேருந்து என்ன டிஃப்ரென்ஸு, இதில் நம்ம சால்வெண்ட்கான மாஸ் பர்சன்டேஜ், இங்கே பாருங்கள் ஜென்ரல் மாஸ் பர்சன்டேஜ், புரியுதா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சொல்யூட்டுக்கு ஒரு மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம், சால்வெண்ட்டுக்கு ஒரு மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் சால்வெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சால்வெண்ட்டில் தான் நம்மளுக்கு சொல்யூட் ஆட் ஆக போகுது, ரைட்டா? அப்போ உங்களுக்கு சொல்யூட் தெரிஞ்சாதான் சால்வெண்ட் நீங்கள் பண்ண முடியும். ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் சால்வெண்ட் நீங்கள் சொல்யூட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் யூரியா which is to be dissolved in water to get 500 gram of 10% aqueous solution சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு 500 கிராம் வந்து டு கெட் 500 கிராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவை அப்படின்றாங்க. ஸோ திரும்ப நம்ம மாஸ் பர்சன்டேஜ் பண்ணணும். ஸோ ஆனால் பாருங்களேன், நம்மளுக்கு
மாஸ் ஆஃப் த யூரியா வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ சொல்யூட், மாஸ் ஆஃப் த சொல்யூட்டு அதாவது யூரியா. ஸோ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான நேம் நீங்கள் எழுதிக்கலாம், சொல்யூட்னு எழுத தேவையில்ல. சரியா. ஸோ கீழே வந்து சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் மொத்தமாகவே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு 500 கிராம். நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ சொல்யூட்டு எவ்வளோ சால்வெண்ட்டுன்னு தெரியல, அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டா வச்சு எழுதிடும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஈக்குவலில் என்ன பண்ணியிருக்கோம், அவங்க ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டாங்க 10%ன்னு கொடுத்துட்டாங்க. பெட்டர் நீங்கள் அதை அப்படியே போட்டு தென் நீங்கள் என்ன தான் கண்டுபிடிக்கணும், இங்கே எனக்கு மாஸ் ஆஃப் தி சொல்யூட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த மாஸ் ஆஃப் த சொல்யூட் கண்டுபிடிக்கிறது பெட்டர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சொல்யூட்டுக்கான ஃபார்முலா எப்படி போடணும், சால்வெண்ட்னா எப்படி போடணும், அண்ட் சால்யூபிலிட்டி அண்ட் மாஸ் பர்சன்டேஜ் தனித்தனியாக நீங்கள் ஒரு ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணுங்க. ஸோ தேவையில்லாமல் இது ஒரு லைன் எழுதி அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து மாஸ் ஆஃப் த சொல்யூட்டுக்கு நீங்கள் லைக் யூனோ நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 10 into இது தானே வேணும். ஸோ 10 into 500 divided by 100 பண்ணிட்டீங்கன்னா you will get 50 gram. Yes. Okay. So next பார்த்தீங்கன்னா volume percentage. Okay. So a solution is made from 35 ml of methanol. Okay. அதே மாதிரி 65 ml of water அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனால் அண்ட் வாட்டர். ஸோ இந்த கொஷின் தான் நம்ம 2 மார்க்கில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ 2 மார்க்கில் இந்த கொஷின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நான் என்ன சொன்னேன், சொல்யூட்டு டிவைடட் பை எவ்வளோ சொல்யூஷன் இருக்கோ இதை தான் நம்ம வால்யூம் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழகாக நீங்கள் எழுதிடலாம். ஸோ வால்யூம் அதாவது சொல்யூஷன்னா ஒன்றும் இல்லை, சொல்யூட் சால்வெண்ட் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ண போகிறீங்க. எல்லாமே உங்களுக்கு கொஷனில் கொடுத்துட்டாங்க. 35 and 65 ஜஸ்ட் ஆட் 35 and 65 ரெண்டுமே என்னப்பா ஆட் பண்ணுவோமா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடிஷன் கிளாஸுக்கு போவோம். ஓகே. ஸோ 5 + 5 10. ஓகே. ஸோ 5 + 5 10. நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, கிடச்சிதான் எப்படின்னு கேட்கக்கூடாது. 6 + 4 நம்மளுக்கு 10 ஆயிடுச்சு, 100 ஆயிடுச்சு. கீழே 100 மேலே 100 ஜஸ்ட் அடிச்சிருங்க, அவள் தான் அடிச்சுட்டு 35 ஈஸியில். ஓகே. ஸோ கேல்குலேட் த வால்யூம் ஆஃப் எத்தனால் இன் 200 ml. அதே மாதிரி அதுக்கான சொல்யூஷன் 20%. ஸோ இங்கே அக்வஸ் சொல்யூஷன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்யூட் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போது இங்கேயுமே நீங்கள் சொல்யூட் தான் பண்ணுறீங்க, எத்தனால் வந்து இங்கே சொல்யூட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை வச்சுட்டு இந்த 200 இந்த சைட் போயிடும். 200 into 20 divided by 100ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடுவாங்க. இத்தனை 100 பண்ணிங்கன்னா ஸோ 400 divided by 100 அவ்வளோதான். சாரி, இங்கே ஆல்ரெடி 2 0 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 40 அவ்வளோதான் நம்மளுக்கு 40 ml அப்படி சொல்லி முடிச்சிட்டோம்ப்பா. எஸ், அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சிருச்சு. சாரி, இன்னைக்கு கிளாஸ் வந்து சூப்பர் டிலே ஆயிடுச்சு. எல்லாமே வந்து லைக் யூனோ இன்டர்நெட் சூப்பராக வந்து இஷ்யூ பண்ணிடுச்சு. எப்போலாம் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ இஷ்யூ இல்லாமல் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது. எஸ், ஃபைனலி நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய் பாய்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். எஸ், பாய். தேங்க்யூ.